இது பார், தேவையில்லாம என் கோபத்தை கிளறிக்கிட்டு இருக்காத. பேசாம போனை வச்சிரு. என்னங்க வச்சிருன்னு சொன்ன. போனை கட் பண்ணிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என்ன பேச போற? என்கிட்ட என்னடி பேச போற? இப்போ நான் எங்க தங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்ல, பெட் கூட இல்ல, தரையில தாங்க படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஃபேன் கூட சரியா ஓடல, கொசு கடியில தூங்க முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேங்க. என்னால முடியலங்க. நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸுங்க. என்னது? நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? ஏய், என்ன தூக்கத்துல கனவு கண்டுட்டு இருக்கியோ? இதெல்லாம் கடைசி வரைக்கும் வெறும் கனவாதான் இருக்கும், நடக்காது. இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருந்தீங்கன்னா என் நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா போயிடுங்க. உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குங்க. நான் போய் சொல்லலங்க, உண்மையிலேயே என் பாடி கண்டிஷன் அப்படிதாங்க இருக்கு. தயவு பண்ணி வந்து கூட்டிட்டு போயிடுங்க. நீ என்ன சொன்னாலும் உனக்காக என் மனசு எக்காரணத்தை கொண்டு இறங்கி வராது. சிந்துவுக்கு உன் பையன் பண்ண துரோகத்துக்கும் நீ அவளுக்கு பண்ண நினைச்ச கொடூரத்துக்கும் நீயும் உன் புள்ளையும் காலம் முழுக்க கஷ்டப்படுறதுதான் உங்களுக்கு சரியான தண்டனையா இருக்கும். நிச்சயமா இந்த தண்டனையை நீங்க 2 பேரும் அனுபவிச்சேதான் ஆகணும். இத பாரு, உன் மேல எனக்கு அனுதாபம்லாம் வராது. அதை கிரியேட் பண்றதுக்கு அடிக்கடி இப்படி போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். மறுபடியும் இன்னொரு தடவை எனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணுன்னு வச்சுக்கோயேன், உன் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவேன். என்னங்க அரிசி வை. என்னம்மா, போனை கட் பண்ணிட்டாரா? ஆமாண்டா, இன்னொரு தடவை போன் பண்ணா என் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாருடா. என்ன பண்றதுன்னு புரியலையே. 10th ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா மேடம்? அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண क्वेश्चन பேப்பர். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கெட் இன். தேங்க் யூ. உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னங்க, என்கிட்ட பேசணும் தானே வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. என் பொண்ணு மதுமிதா விஷயமா தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன் மேடம். உங்களுக்கே தெரியும் மேடம், மது 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க படிச்சிட்டு இருக்கா. நல்லாவும் படிச்சா, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ ரீசெண்டா மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியா வாங்குறா. ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் கம்மியா வாங்குறதுக்கு ஸ்கூல் மட்டும் காரணம் இல்ல. பேரண்ட்ஸும் பசங்களை வீட்ல எப்படி கைட் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா கூட அது பிள்ளைங்களை அஃபெக்ட் பண்ணும். அதை நீங்க தான் கவனிச்சு சரி பண்ணணும். ஐயோ மேடம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. படிப்பு விஷயத்துல நான் உங்க ஸ்கூலை பத்தி எந்த குறையும் சொல்லல. என் பொண்ணு மேலதான் தப்பு. அதனாலதான் நான் அவளை இருக்கிறதுலயே பெஸ்ட் டியூஷன் சென்டர்ல கொண்டு போய் சேர்த்து விட்டேன். ஆனா அவ அங்க போனதுக்கு அப்புறமும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவே இல்லை. வர வர அவளோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை மேடம். அது தெரிஞ்ச விஷயம் தானே மேடம். இப்ப உங்க பொண்ணு சம்பந்தமா என்ன பண்ணலான்றீங்க? அவளை கொஞ்சம் இடம் மாத்தி பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க? இடம் மாத்துறதுனா வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க போறீங்களா? ஆமா மேடம். அது சரி மேடம், செகண்ட் டைமே முடிஞ்சிருச்சு. வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவங்களால எப்படி பிக்கப் பண்ண முடியும்? அவ கம்ப்ளீட்டா வேற ஒரு அட்மாஸ்பியர்ல போய் படிக்கிறப்போ அவ திரும்பவும் நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். அப்படின்னா உங்க பொண்ண வேற ஸ்கூல்ல சேர்க்கறத பத்தி ஒப்பீனியன் கேட்க வரல, டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க, அப்படிதானே? தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். நான் இப்போ இந்த முடிவை எடுக்காம சமாதானமாய் போயிட்டா இந்த ஸ்கூல்ல நடக்கிற ஒவ்வொரு டெஸ்டுக்கும் உங்க முன்னாடி நான் தலைகுனிஞ்சு நிக்க வேண்டியதா வரும். அது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் மேடம்.
அவங்க சொல்றதும் சரிதான் மேடம். நல்லா படிக்காத பொண்ணுனா பரவாயில்ல, ஆனா ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே பதில் எழுதாம விடுற பொண்ண என்ன சொல்றது? சரிங்க, நீங்க உங்க பொண்ணோட டிசியை வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம். அப்படியே இன்னொரு விஷயம். என்ன மேடம்? என்னோட இன்னும் 2 பசங்களும் இங்கதான் படிக்கிறாங்க. அவங்களோட டிசியும் வேணும் மேடம். இப்ப எதுக்காக அவங்க 2 பேரோட டிசி கேக்குறீங்க? அன்னைக்கு மதுமிதா ஸ்கூல்ல செல்போன் யூஸ் பண்ணதுக்காக அவளை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிட்டோம். அந்த பசங்களோட கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு அவங்க 2 பேரும் எப்படி படிக்கிறாங்கன்னு விசாரிச்சேன். அவங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, டிசிப்ளினாவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பசங்க இங்கே படிக்கலாம்ல? நீங்க சொல்றது சரிதான். என்னோட மத்த 2 பசங்களும் இங்க நல்லா தான் படிக்கிறாங்க. ஆனா என்னோட 3 பசங்களும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். தயவு பண்ணி என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க மேடம், உங்க விருப்பப்படியே பண்ணிக்கோங்க. நான் உங்க பசங்களோட டிசியை கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் இப்பவே என் பசங்களை கையோட கூட்டிட்டு போட்டுமா? தாராளமா கூட்டிட்டு போங்க. பியூன் கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். கண்ணப்பன், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். கண்ணப்பன், 10th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல இருந்து மதுமிதா, 7th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல இருந்து அரவிந்த், 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல இருந்து நந்தினி, இவங்க 3 பேரையும் அவங்க பேக் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க மேடம். ஆனா ஒரு நிமிஷம் மேடம், எங்க பசங்களுக்கு டிசி வாங்குறேங்கிற விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வர வேண்டாம். இந்த விஷயம் தெரிஞ்சா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் வீட்டுல போய் அவங்களுக்கு நிதானமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே கண்ணப்பன், இவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல? போய் விஷயத்த சொல்லாம 3 பசங்களையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், கூட்டிட்டு வரேன். அந்த டிசில எடுங்க மேம். ஓகே மேம். இந்தாங்க மேடம்.